காலை வணக்கம். மதுரையிலிருந்து நண்பர் ஒருவர் ஆல்பா தியானத்தை குறித்து கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றார். குருவே, பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா என்று 4 நிலைகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றீர்கள். ஆல்பா நிலைக்கு சென்று தியானத்தை செய்தால் சாதிக்க முடியும் என்று சொல்லுகின்றீர்கள். ஆனாலும் நிறைய சமயத்தில் பீட்டா நிலையில் சாதனைகள் நடந்திருக்கிறதே. ஆல்பா நிலைக்கு போய் செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே, பீட்டா லெவலில் நடக்கும் பொழுது ஆல்பா நிலைக்கு ஏன் செல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். அருமையான கேள்வி. நீங்கள் கூறியதை போல இந்த மூளையின் இந்த கரண்ட், எலக்ட்ரிக்கல் கரண்ட் அப்படின்னு என்ன சொல்றோம், இந்த கரண்ட் 4 நிலைகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. பிரெயின் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். பீட்டா நிலை 14க்கு மேற்பட்டது, 20க்கு 20, 16லிருந்து 20, 25க்கு உட்பட்ட இந்த நிலை பீட்டா நிலை என்று சைக்கிள் பர் செகண்ட் பீட்டா நிலை என்று அழைக்கப்படுகின்றது. 7 சைக்கிள் இருந்து 14 சைக்கிள் வரை ஆல்பா நிலை என்று அழைக்கப்படுகின்றது. 3லிருந்து 7 சைக்கிள்கள் தீட்டா நிலை என்று அழைக்கப்படுகின்றது. 3ற்கும் குறைவான நிலை டெல்டா நிலை என்று அழைக்கப்படுகின்றது. சாதாரணமாக நம்ம மனது இந்த பீட்டா நிலையில என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு ஒரு மனசு இல்ல, 4 மனசு இருக்கு. அகங்காரம், மனது, சித்தா, புத்தி, இது 4 இருக்கு. உங்க ரைட் பிரெயின், லெப்ட் பிரெயின், வலது பக்க மூளை, இடது பக்க மூளையில மொத்தம் 4 மனதுகள் இருக்கு. இந்த 4 மனதுகளும் எப்பவுமே வேலை பண்ணிட்டு இருக்கு. இதுல நிரந்தரமா எப்பவுமே வேலை பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு சித்தா. அது மெமரி சென்டர், பர்மனன்ட் மெமரி சென்டர், அழிக்க முடியாத மெமரி சென்டர். அதை சாப்ட்வேர்னு சொல்லலாம். இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு சாப்ட்வேர். பூர்வ ஜென்ம கர்ம வினை பயன்கள் சாப்ட்வேராக நியமிக்கப்பட்டு உங்க வலது பக்க மூலையில போட்டிருக்குது. அது எப்பவுமே வேலை பண்ணிட்டு இருக்கும். தூங்குறப்ப கூட வேலை பண்ணும் 24 hours. அதுதான் உங்க இதயத்தை இயக்குது. அதுதான் உங்க யூரினேஷன், அப்புறமா சுவாசம், நமக்கு தெரியாத சில வேலைகள்லாம் உள்ள நடந்துகிட்டே இருக்கு. இந்த மூளை வேலை பண்ணுது ஆட்டோமேட்டிக்கா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சாப்ட்வேர். இது எப்பவுமே பர்மனண்டா வேலை பண்ணிட்டு இருக்கு. இந்த 4 மனதும் எப்பவுமே போராட்டம் தான். ஒரு மனது சொல்றது இன்னொரு மனது கேட்காது. ஒண்ணுக்கு ஒண்ணு சிங்க்ரனைசேஷன் இருக்காது. ஆனா நீங்க இந்த ஆல்பா நிலைக்கு போனீங்கன்னா, இந்த பீட்டா நிலைங்கிறது சண்டை போட்டுட்டு இருக்கிற நிலை. 4 மனசுமே எப்பவுமே போராடிட்டு இருக்கிற நிலை தான் இந்த பீட்டா நிலை. அந்த பீட்டா நிலை தான் உங்களுக்கு ஐம்புலன்கள் வெளியே உலகத்துல என்ன அட்டாச் ஆயிருக்கு, அப்ப என்ன உங்க மூளைக்கு கொண்டு வந்து அந்த ஒரு சிக்னலை கொடுக்குது. அந்த சிக்னல் பிரகாரம் அனலைஸ் பண்ணி தீர்மானத்தை எடுக்குது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சரியான தீர்மானம் எடுக்க முடியாது. எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் ஒரு 99% சக்சஸ் ஆகாது. ஆனா இதே ஆல்பா நிலைக்கு போனீங்கன்னா உங்களுடைய அகங்காரம், புத்தி, சித்தா எல்லாமே அடங்கிடும். அந்த ஆல்பா நிலையில மனசு சமநிலைப்பட்டு அது ஒரு தூக்கமான நிலை, தூக்கம் இல்லாத நிலை. கான்சியஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், கான்சியஸ் இருக்காது. தூங்குற மாதிரி இருக்கும், தூக்கம் இருக்காது. மனதினுடைய அந்த பிரெயின் வேவ்ஸ் என்ன சொல்றோம், அது சமதோலமா ஒரே இடத்துல நிற்கும். அப்ப அந்த மாதிரி மனது எப்பவுமே அலைபாயாம நிக்கிறப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அது நடக்கும். இதெல்லாம் ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்க நினைக்கிறது நடக்கும் ஆல்பா நிலையில. பீட்டா நிலையில 99% நடக்காது. எங்கேயோ ஒரு % தான் சக்சஸ் ஆகும். அதனாலதான் உங்களுக்கு போட்ட எஃபர்ட்ல நிறைய ஃபெயிலியர், எங்கேயோ ஒன்னொன்னு தான் சக்சஸ் ஆகும். ஆனா ஆல்பா நிலைக்கு போறீங்கன்னா இந்த மனதினுடைய போராட்டம் கட்டுப்படுத்தப்படுகிறது, மன அலைகள் நிறுத்தப்படுகிறது. எந்த விதமான யோசனை இல்லாத ஒரு நிலை இருக்கிறதுனால நீங்க என்ன யோசனை பண்றீங்க ஆழ்மனதுக்குள்ள போய் அதை பறிக்க முடியும். ஆல்பா நிலையில தான் ஆழ்மனதுக்கு போக முடியும். பீட்டா நிலையில ஆழ்மனதுக்கு போக முடியாது. பீட்டா நிலைங்கிறது தண்ணிக்கு மேற்பட்ட நிலை, தண்ணி மேல இருக்கிற மேல நிலை. ஆல்பாங்கிறது கொஞ்சம் உள்ள, தண்ணிக்கு உள்ள போறது. அந்த தண்ணிக்கு உள்ள போனாதான் உங்களுக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். மேல இருந்து பார்க்க முடியாது, மேல இருந்து பார்க்க முடியாது. அதனால பீட்டா நிலையில உங்களால என்ன நீங்க தீர்மானம் எடுத்தாலும் 100% உங்களுக்கு சக்சஸ் ஆகுது ரொம்ப கஷ்டம்.
இந்த ஆல்பா நிலைங்கிறது வந்து மன அலைகள் சமநிலைப்படுத்தப்பட்டு எந்த விதமான யோசனை இல்லாமல் சிந்தனை இல்லாமல் தூங்குற மாதிரி இருக்கும், ஆனா தூக்கம் இருக்காது, கான்சியஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒண்ணு இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்க என்ன தலையில போடுறீங்க அது தலையில ரெக்கார்ட் ஆகிடும். தலையில ஒரு தடவை ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா அது உங்களுடைய கான்சியஸ் இல்லாமே எப்படி உங்க சுவாசம் இயங்கிட்டு இருக்கு, எப்படி உங்க கிட்னி வேலை பண்ணிட்டு இருக்கு, எப்படி உங்க வயிறு பசிக்குது, அந்த மாதிரி தானாவே இந்த ஆழ்நிலையில போய் நீ ரெக்கார்ட் பண்ணது உங்களுக்கு தெரியாம வேலை பண்ண ஆரம்பிச்சோம். அதனாலதான் ஆல்பா நிலைக்கு போய் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்றது. சோ உங்க கேள்விக்கு நான் பதில் கொடுத்துப்பேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.